டேவிட்டின் மிரட்டலை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அனன்யா காலை கட் செய்துவிட்டு சத்யாவை பார்த்து, உனக்கு லாஸ்ட் இயர் வர வேண்டிய பேசிக் சேலரி எல்லாத்தையும் செட்டில் பண்ண சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு அது வந்து சேர்ந்துடும் என்றாள். அதை கேட்டு அவன் சற்று நிம்மதி அடைந்தான். சத்யாவின் சகோதரி ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படும். சத்யாவின் ஒரு வருட பேசிக் சேலரியே 3,50,000 தான். அதை வைத்துக் கொண்டு அவனால் அனைத்தையும் சமாளிக்க முடியாது என்றாலும் இது அவனுக்கு பேருதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்தாள். அனன்யா செய்த உதவியை நினைத்து பெருமிதம் கொண்டவன் அவளுக்கு நன்றி சொன்னாள். அதற்கு அவள், இதுக்கெல்லாம் நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஏனா இது என்னோட வேலை என்றாள். அப்புறம், இனிமே உன்னோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே நான் சொல்ற மாதிரிதான் இருக்கும், அதை நீ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஈவன் உன்னோட சோசியல் மீடியா போஸ்ட் கூட நான் சொல்ற மாதிரி தான் இருக்கணும், ஓகேயா என்றாள். மேலும் அவள், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, நான் அதை சால்வ் பண்ணிடுவேன். இந்த ஃபார்மாலிட்டி எல்லாமே ஓகே மீன்ஸ் நம்ம 2 பேரும் ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம், ஓகேயா என்று சொல்லி ஹேண்ட்ஷேக் பண்ண கையை நீட்டினாள். அனன்யா நடந்து கொண்ட விதம் சத்யாவிற்கு டேவிட் போன்ற அரக்கனிடமிருந்து தப்பித்து ஒரு தேவதையிடம் சேர்ந்திருப்பதை போல தோன்றியது. அதனால் எதையும் யோசிக்காமல் கையை கொடுக்க இருவரும் கை குலுக்கி டீம்மேட்டாக மாறினர். பிறகு அனன்யா சத்யாவிடம், இன்னைக்கு வேலை அவ்வளவுதான், நீ போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் ஸ்டுடியோக்கு வந்துரு, இது என்னோட நம்பர், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ண என்க இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்தையும் கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். கம்பெனியை விட்டு வெளியே வந்தவனுக்கு இன்றுதான் ஏதோ பூட்டிய இருட்டு அறைக்குள் இருந்து வெளியே வந்தது போல தோன்றியது. நிம்மதி பெருமூச்சு விட்டவன், இவ்வளவு பேர் இருக்கும்போது அனன்யா ஏன் என்ன செலக்ட் பண்ணாங்க, அப்போ ஒருவேளை எனக்கு உண்மையாவே திறமை இருக்கா என்று தன்னைத்தானே சந்தேகித்தான். பின்னர் அனன்யா அன்றைய வேலைகள் அனைத்தையும் ஃபாஸ்டாக முடித்துவிட்டு டேவிட்டிடமிருந்து சத்யாவின் பர்சனல் அக்கவுண்ட் பாஸ்வேர்டை வாங்கியவள் அதிலிருந்து தேவையில்லாத போஸ்ட்கள் அனைத்தையும் ரிமூவ் செய்தாள். அதே நேரம் அனன்யாவை வெறுப்பேற்றும் விதத்தில் டேவிட் என்ன செய்தாலும் அவள் அதை கண்டு கொள்ளவே இல்லை. வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் மித்ரனுக்காக கேக் வாங்கி கொண்டு வந்திருந்தாள். சிறிது நேரம் மித்ரனிடம் பேசிக் கொண்டிருக்க சித்தார்த்தும் வந்து சேர்ந்தான். அவனை மென்மையான புன்னகையுடன் வரவேற்றாள். வழக்கமாக இல்லாமல் இன்று புதிதாக சித்தார்த் அனன்யாவிடம், அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்லாம் எப்படி போச்சு என்று கேட்க, அதற்கு அவள், சூப்பரா இருந்துச்சு, எனக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா தான் இருக்கு என்றாள். பின்னர் அருகில் இருந்த செண்பகம், தம்பி நீங்க நாளைக்கு மித்ரனை அனன்யா மேடம் கூட ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணுங்க, ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறதுனால அவனுக்கும் அப்பா அம்மா கூட போகணும்னு ஆசையா இருக்குல்ல என்றாள். உடனே மித்ரன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு சித்தார்த்தை பார்த்து, அப்பா நீங்க நாளைக்கு என் கூட வருவீங்களா என்று கேட்க, அதற்கு அவன் அமைதியாக இருக்க அனன்யா மித்ரனிடம், அப்பாக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மம்மி கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ற என்றாள். மித்ரன் ஓகே சொன்னாலும் அவன் முகம் வாடி போனது. பின்னர் செண்பகம் சித்தார்த்திடம், தம்பி அப்பா அம்மா 2 பேரும் கூட போனதா மத்த பசங்க எல்லாம் அப்பா எங்கன்னு கேட்டு கிண்டல் பண்ணாம இருப்பாங்க என்று சொல்ல, அனன்யாவிற்கு லண்டனில் இருக்கும்போது மித்ரன் அவமானப்பட்ட விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. பிறகு அவள் ஏதோ சொல்ல வர முந்திக் கொண்டவன், நாளைக்கு மித்துவ நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். அதை கேட்ட அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் மித்ரன் சித்தார்த்தின் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, அப்பா நீங்க தான் பெஸ்ட் என்றான். அந்த முத்தம் அவனுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வை கொடுத்தது. அவனை பார்த்த சித்தார்த், பாதிதான் சாப்பிட்டிருக்க, ஃபுல்லா பினிஷ் பண்ண என்றான். அதை சொன்னவுடன் உடனே சென்று அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தான் மித்ரன். மித்ரன் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டு அனன்யா சித்தார்த்துக்கு தேங்க்ஸ் சொல்ல வர, அவனோ அதை கண்டு கொள்ளாமல் எழுந்து சென்று விட்டான். அடுத்த நாள் காலை மித்ரன் ஸ்கூலுக்கு தயாராக இருந்தான். அந்த யூனிஃபார்ம் அவனுக்கு கியூட்டாக இருந்தது. மித்ரன் என்றும் இல்லாமல் இன்று பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தான். அவன் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க அனன்யாவிற்கும் நிம்மதியாக இருந்தது. பின்னர் சித்தார்த் வந்தவுடன் மூவரும் கிளம்பினர். சித்தார்த் தன்னிடம் இருப்பதிலேயே சிம்பிளான ஒரு காரை செலக்ட் செய்தான். அவனுடைய ஸ்டேட்டஸை அங்கு அவன் காண்பிக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் கீழே இறங்கியதும் அங்கு சுற்றி இருந்த அனைவரும் அவனைத்தான் கவனித்தனர். மித்ரன் அனைவரும் தன் அப்பாவை பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை அறிந்து சிறிது கர்வம் கொண்டான். மேலும் சித்தார்த்தின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு நடந்தான். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அனன்யா மித்ரனுக்கு சில அட்வைஸ்களை கொடுத்து அனுப்பினாள். மித்ரனை ஸ்கூலில் டிராப் செய்துவிட்டு இருவரும் தங்கள் ஆபீஸுக்கு கிளம்பினர். அவள் இன்று சத்யாவை ஸ்டுடியோவில் சந்திப்பதாக கூறியிருந்ததால் நேராக ஸ்டுடியோவிற்கு சென்றாள். அவள் உள்ளே நுழையும் போது சத்யாவை சிலர் கலாய்த்துக் கொண்டிருந்தது கேட்டது. அதில் ஒருவன், சத்யா இங்க என்ன பண்ற, உனக்கு இந்த ஸ்டுடியோக்கு என்ன சம்பந்தம் என்று நக்கலாக கேட்டான். மேலும் ஒருவன், ஏதோ புதுசா வந்த ஒரு பொண்ணு சத்யா அவளுக்குதான் வேணும்னு எடுத்துக்கிட்டாலாமே, அப்படியா
என்று கேட்டான். இன்னொருவன், ஹே, விஷயம் தெரியுமா? புதுசா வந்த அந்த ஏஜென்ட் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்காளாம். அப்புறம் என்னப்பா, ஒரு தேவதையே வந்து இவனை செலக்ட் பண்ணிருக்கு. இவன் கண்டிப்பா பெரிய ஆளாகிடுவான் என்று சத்யாவை கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தனர். அதனை கேட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அனன்யா. சத்யாவிற்கு இவை அனைத்தும் பழக்கப்பட்டதால் அமைதியாகவே இருந்தான். அப்போது சத்யாவிற்கு அருகே வந்த ஒருவன், டேய், நீ எவ்ளோ பெரிய சான்ஸ மிஸ் பண்ணிட்டு நிக்கிற தெரியுமா? நீ மட்டும் டேவிட் சொல்றத கேட்டிருந்தா உன்னை அவர் பெரிய ஆளாக்கி இருப்பாரு. இப்ப பாரு, ஒரு பேர் தெரியாத ஏஜென்ட் கிட்ட போய் மாட்டிட்டு இருக்க. அவளால உனக்கு என்ன லாபம் இருக்கு என்றான். இவ்வாறு அனைவரும் பேசிக்கொண்டே இருக்க வேகமாக உள்ளே வந்தவள் அங்கே யுவன் என்பவனை பார்த்து, நீ யுவன் தானே என்றாள். அதை கேட்டவனுக்கு சற்று தூக்கி வாரி போட்டது. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான். அதற்கு அவள், நீ கொஞ்சம் ஃபேமஸா இருக்க, ஆனா திறமையே சுத்தமா கிடையாது. அப்புறம் எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்த? நிறைய வாய் யூஸ் பண்ணுவியோ என்று அசால்ட்டாக கேட்டாள். அங்கிருந்த அனைவருக்கும் யுவன் டேவிட்டின் சீக்ரெட் லவர் என்பது தெரியும். அதை கேட்ட யுவன் அசிங்கப்பட்டு தலை குனிந்தான். பின்னர் அனன்யா, அடுத்த முறை இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சுக்கோ. எல்லா நேரமும் நான் அமைதியா பேசிட்டு இருக்க மாட்டேன். நேரா ஹையர் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன் சீட்டை கிழிச்சிட்டு போயிட்டே இருப்ப என்றாள். அதை கேட்ட யுவன் பயந்து போனான். பின்னர் அவள் சத்யாவிடம், இவங்க எல்லாம் இப்படிதான் தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க, நீ வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் என்றாள். பின்னர் சத்யா அனன்யாவிடம், என்னை எதுக்கு ஸ்டுடியோக்கு வர சொன்னீங்க என்று கேட்க, அதற்கு அவள், சொல்ல மறந்துட்ட, பழைய ஃபேமஸ் சீரியல்ல உன்னோட கேரக்டரை ரீக்ரியேட் பண்றதுக்காக போட்டோ ஷூட் பண்ண போறோம் என்றாள். அதை கேட்டவன் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு தன் பாதை சரியாகத்தான் செல்கிறது என்பது புரிந்தது. அதே நேரம் அவனுக்கு சற்று பயமாகவும் இருந்தது. அதை உணர்ந்த அனன்யா, நீ ரொம்ப நாள் கழிச்சு இதை பண்றேன்னு எனக்கு புரியுது. நீ பயப்படாத, எல்லாமே சரியாயிடும். நீ கான்பிடென்டா இரு. இப்ப போய் ரெடி ஆயிட்டு வா என்றாள். பின்னர் அவள் கேமராமேனிடம் பேசினாள். சிறிது நேரத்தில் அங்கு இளவரசன் போல வந்து நின்றான் சத்யா. அவன் பார்க்க மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தான். ஓகே, போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்றாள். பின்னர் போட்டோ எடுக்க ஆரம்பித்தவன் சிறிது நேரத்தில் போட்டோ எடுப்பதை நிறுத்திவிட்டான். என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் குழம்பினாள் அனன்யா. அவரை பார்த்து, என்ன ஆச்சு சார், ஏதாவது பிரச்சனையா, மேக்கப் ஏதாவது சரியில்லையா என்று கேட்க, அதற்கு அவர், மேடம், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. சத்யா கேமராவை ஃபேஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அவரு ரொம்ப நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுது என்றார். பின்னர் அவர் எடுத்த போட்டோக்கள் அனைத்தையும் அவளிடம் காட்ட, சத்யா வேறெங்கோ பார்த்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அதை பார்த்த அனன்யா சத்யாவை பார்த்து, சத்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு ஸ்டார், சோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ் கொடு, எதுக்கும் பயப்படாத என்று அவனை பூஸ்ட் அப் செய்தாள். அதை கேட்ட சத்யாவிற்கு சிறிது நம்பிக்கை துளிர்விட்டது. அதற்கு அவன், ஓகே மேம், கண்டிப்பா நல்லா பண்ற என்றான். 2 வருடங்களாக கேமரா டச் இல்லாததால் அவன் பழைய இயல்பு நிலையில் போட்டோ ஷூட் செய்ய முடியவில்லை. அதே நேரம் கேமராமேன் தன்னுடைய பொறுமையை இழந்தவர் அவனை திட்டாமல் போனை எடுத்து வீடியோ பார்க்க ஆரம்பித்தார். அதை பார்த்து டென்ஷனான அனன்யா என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டமாக தன் முயற்சி எல்லாம் வீணா போகிறது என்பதை உணர்ந்தவள், நீ ஃபர்ஸ்ட் நடிச்ச சீரியல்ல நீ ஏமாந்தப்போ ஒரு கேரக்டரா மாறுவல்ல, அது ஞாபகம் இருக்கா என்று கேட்டாள். அதற்கு அவன், ஞாபகம் இருக்கு, அத நான் எப்படி மறப்பேன் என்றான். பின் அவள், ஓகே, இப்போ அதுல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண என்றாள். அவனோ, மேடம், ஆனா இது போட்டோ ஷூட் தானே, நான் எதுக்கு இதுல நடிக்கணும் என்று கேட்டான். அதற்கு அவள், நீ கொஞ்சம் நடிச்சா அந்த கேரக்டருக்குள்ள வர முடியும், அதனால இத ட்ரை பண்ண என்றாள். அவனும் சரி என்று நடிக்க தொடங்கினான். அதை பார்த்த அனன்யா முகத்தில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. முன்பெல்லாம் அவனது நடிப்பு மிகவும் யதார்த்தமாக இருக்கும். ஆனால் இப்போது மிகவும் போலியாக தெரிந்ததை பார்த்து அமைதியாக இருந்தவளிடம், மேடம், நான் இன்னொரு முறை இதை ட்ரை பண்றேன், இந்த முறை கண்டிப்பா நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் என்றான். சரி என்று தலையசைத்தாள் அனன்யா. ஆனால் மீண்டும் மீண்டும் சொதப்பிக் கொண்டே இருந்தான். அதை பார்த்தவளுக்கு தவறாக தேர்வு செய்து விட்டோமோ என்ற எண்ணமும் டேவிட்டின் முகமும் அவள் கண் முன்பு வந்து சென்றது. அதையெல்லாம் நினைத்து கோபம் கொண்டவள் சத்யாவை பார்த்து, ஒரு நல்ல ஆக்டர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கணும், ஆனா நீ நடிச்ச கேரக்டர் கூட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற. உன்ன மாதிரி நடிக்க விருப்பம் இல்லாதவங்க எதுக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? உனக்கு நடிக்க வரலைனா ஏன் இங்க நின்னு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று கத்தினாள் அனன்யா. இதுவரை சத்யாவிடம் இப்படி பேசியதே இல்லை. ஆனால் அவளின் நிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கோபத்தில் சத்யாவை முறைத்துக் கொண்டிருக்க, அப்போது அவளிடம் வந்த கேமராமேன், மேடம், இப்ப நம்ம ஷூட் பண்றோமா இல்லையா
இப்ப ஸ்டார்ட் பண்ணாதா டைமுக்கு வேலையை முடிக்க முடியும். சோ கொஞ்சம் யோசிங்க என்றார். சத்யாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பாப்புலரான ஒரு போட்டோகிராஃபரை ஏற்பாடு செய்திருந்தாள் அனன்யா. இவர் எடுக்கும் போட்டோவால் இவனுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அதெல்லாம் இன்று வீணாகிவிடும் போல் இருந்தது. சிறிது நேரம் யோசித்தவள் கடும் கோபத்துடன் சோகமாக நின்றவனை பார்த்து, நீ எதுக்காக நடிக்க வந்த? என்ன இத்தனை நாள் நடிக்காதனால உனக்கெல்லாம் மறந்து போச்சா? உன்னெல்லாம் வேற யாரும் முன்னேற விடாம பண்ண வேண்டாம். நீ ஏன் உன் முன்னேற்றத்தை தடுத்துப்ப? உன் வாழ்க்கைய மாத்தணும், உனக்காக நிக்கணும். நான் வந்தேன்ல, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். எனக்கு வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் தர சொல்லி பேசிக்கிறேன். பொண்ண மாதிரி ஒரு ஜடத்தோட என்னால வேலை பார்க்க முடியாது என்றாள். அதை கேட்டு தன் இயலாமையை நினைத்து வேதனையுடன் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவன் தலை நிமிர்ந்தான். அதே நேரம் அனன்யாவின் கோபத்தை பார்க்க ஸ்டுடியோவில் இருந்த மற்றவர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யாருக்கும் வாயை திறக்க கூட தைரியம் இல்லை. சத்யா அவளை கண்ணீருடன் பார்க்க அவளோ அவனை முறைத்துக் கொண்டே இருந்தாள். அதை பார்த்தவன் இந்த முறை தனக்காக பேச முடிவு செய்து, மேடம் ப்ளீஸ் எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நான் கண்டிப்பா நல்லா பண்ணுவேன் என்று கெஞ்சினாள். எப்போதும் அமைதியாக இருப்பவன் இன்றுதான் தனக்காக பேசி இருக்கிறான் என்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள், ஓகே நீ கேக்குறதால உனக்காக இந்த கடைசி வாய்ப்பை கொடுக்கற. ஆனா ஒரு வேளை நீ ஒழுங்கா பண்ணலனா நான் சொல்ல மாட்டேன், நீயாவே இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போயிடணும், புரிஞ்சுதா என்றாள். அதை கேட்ட சத்யா சரி என்று தலையசைக்க அனன்யா கேமராமேனை மீண்டும் அழைத்தாள். அவரும் இந்த முறை எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில், ஓகே கைஸ் எல்லாரும் ரெடியா இருங்க என்க லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆனது. தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கேரக்டரை நினைவுபடுத்திவிட்டு நடிக்க ஆரம்பித்தான் சத்யா. சில கோபமான காட்சியில் அவன் டேவிட்டை மனதில் நினைத்துக் கொண்டு நடித்ததால் அவன் நடிப்பு அற்புதமாக இருந்தது. அவன் இப்படி நடிப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். யாரும் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து பயத்தில் நின்று கொண்டிருந்தான் சத்யா. அப்போது அனன்யா சத்யாவிடம் வந்து, சத்யா நீ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்ட, கொஞ்சம் எல்லாரையும் பாரு என்றார். சத்யா அனைவரையும் திரும்பி பார்க்க ஸ்டுடியோவில் இருந்த அனைவரும் அவனை பார்த்து கை தட்ட ஆரம்பித்தார்கள். சத்யாவிற்கு இதையெல்லாம் பார்த்து மயக்கமே வருவது போல் இருந்தது. கேலி கிண்டலை மட்டுமே கேட்டு பழகியவன் முதலில் கைத்தட்டல் சத்தத்தை கேட்கும்போது வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்த அனன்யா புன்னகையுடன், நான் கூட தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டேனேன்னு நினைச்சு பயந்துட்டேன், ஆனா நான் சரியான ஆளதான் செலக்ட் பண்ணிருக்கேன் என்றாள் அனன்யா. அதை கேட்டு சிரித்தவன் கேமராவை தைரியமாக பார்த்தாள். அனன்யா கேமராமேனை பார்த்து, ஷூட் முடிஞ்சதோ எடிட் பண்ண வீடியோ அண்ட் போட்டோஸை எனக்கு காட்டுங்க, நான் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன், ஓகேயா என்றாள். பின்னர் நேராக தன் இருக்கையில் சென்று அமர்ந்தாள். அதன் பின் சத்யா தன் வேலையை ஒழுங்காக செய்ய ஷூட்டிங் 2 மணி நேரத்தில் முடிவடைந்தது. அனன்யா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். ஷூட்டிங் முடிந்ததும் அவன் அனன்யாவை பார்க்க, இங்க பாரு சத்யா, இது முதல் ஸ்டெப் தான். இத பப்ளிஷ் பண்ண, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண நமக்கு பெர்மிஷன் வேணும். நான் அதை எப்படியாவது வாங்கிடுவேன், சோ நோ வரிஸ் என்றாள். அதை கேட்ட சத்யா புன்னகைத்தான். ஆனால் அவன் மனதுக்குள் அவனுடைய கரியர் அவ்வளவு சுலபமாக இருக்காது என்று தோன்றியது. அவன் எதையோ யோசிப்பதை பார்த்த அனன்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத சத்யா, நான் சொல்றது எல்லாம் நீ பண்ணினாலே போதும். இனிமே உனக்கு ட்ரைனிங் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இருக்கும், நீ அதை எப்பவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது என்றாள். அதற்கு உடனே சத்யா சம்மதிப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு நிற்க, அதற்கு அவள், உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில பல வருஷம் கஷ்டப்பட்டு 10 நிமிஷம் ஸ்கிரீன்ல வந்தவங்க கூட இருக்காங்க, ஆனா நீ டெய்லியும் 10 மணி நேரத்துக்கு இவ்ளோ யோசிக்கிற என்றாள். அதை கேட்டவன், இல்ல நான் ட்ரைனிங் பண்ண மாட்டேன்லாம் சொல்லல, எனக்கு கொஞ்சம் பார்ட் டைம் வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றான். நீ இப்படி யோசிச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது சத்யா என்றாள் அனன்யா. மேலும், இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அது உன் கைக்கு வந்ததும் அதோட அருமை உனக்கு தெரியல என்றாள். அதற்கு அவன், எனக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரியும், ஆனா என் சிஸ்டருக்கு பிறந்ததுல இருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ண எனக்கு பல லட்சம் பணம் தேவைப்படுது, நான் அதுக்காக உழைச்சுதான் ஆகணும். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க உங்க தங்கச்சியை காப்பாத்த பணத்தை முதல்ல ரெடி பண்ணதானே பாப்பீங்க, அப்பவும் கனவுதான் முக்கியம்னு போக மாட்டீங்கல்ல என்று கேட்டான். அதை கேட்டு திகைத்து போனாள் அனன்யா. அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் இருக்கும் என்பதை எதிர்பார்க்காதவள், உன் நிலைமை எனக்கு புரியுது,
நீ அவளை பார்க்க போகும்போது என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அவளை பாத்துக்கிறேன் என்றாள். அதை கேட்ட சத்யா, அனன்யா மேடம், நிஜமாவா சொல்றீங்க? என் சிஸ்டர் இப்ப தனியாதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளை பார்க்க என்ன தவிர வேற யாருமே வரமாட்டாங்க. இப்ப நீங்க வந்தா நிச்சயம் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னான் சத்யா. அதை கேட்டதும் சிறிது நேரத்தில் சத்யாவுடன் ஹாஸ்பிட்டல் சென்றாள். அங்கே சத்யாவின் தங்கை பெட்டில் படுத்திருந்தாள். அவள் சத்யாவை பார்த்ததும், அண்ணா, என்ன பார்க்க வந்துட்டியா என்று கேட்டாள். அவளால் பெட்டை விட்டு எழுந்திருக்க கூட முடியாததால் அவன் கொண்டு வந்த கிஃப்டை பார்க்க முடியவில்லை. ஆனால் அருகில் நின்று கொண்டிருந்த அனன்யாவை பார்த்துவிட்டு, அண்ணா, இது யாரு? என்னோட அண்ணியா என்று கேட்டாள். அதை கேட்டு பதற்றமடைந்தவன், இவங்க உன் அண்ணி இல்லம்மா, இவங்க என்னோட ஏஜென்ட் என்றான். அவன் பதற்றத்தை பார்த்து சிரித்தாள் அனன்யா. பின்னர் அம்மு அவளை பார்த்து, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்றாள். என்ன என்பது போல் நின்று கொண்டிருந்தாள் அனன்யா. அனன்யாவிடம் என்ன உதவி கேட்க போகிறாள் அம்மு? அனன்யாவால் சத்யாவின் தங்கைக்கு வாழ வழி பிறக்குமா? தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.